உங்களுக்கு மோமோஸ் பிடிக்குமா? அப்ப அதை வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. அதை செய்யறது ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா, தேவையான அளவு சால்ட், இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையா சாஃப்ட்டா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சோண்டு ஆயில தேய்ச்சி விட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததா ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கனை ஜார்ல ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு பவுல்ல போட்டுட்டு இது கூடவே நல்லா குட்டி குட்டியா கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு இதுல தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டி வச்சிருந்த மைதா உருண்டையை நல்லா குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில கொஞ்சோண்டு மைதா மாவு தூவி விட்டு அது மேல நம்ம உருட்டி வச்சிருந்த ஒரு குட்டி உருண்டையை தூக்கி வச்சு நல்லா இந்த மாதிரி தின்னா தேய்ச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை கரெக்டா சென்டர்ல கொஞ்சோண்டு வச்சுட்டு இதை நம்ம மடிக்கிற மாதிரியே மடிச்சிட்டு லாஸ்ட் ஆவரமா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வராது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இட்லி குக்கரை வச்சுட்டு இட்லி ஊத்தி வைக்கிற அந்த பிளேட்ல நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேல மோமோஸ் தூக்கி வச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து இட்லி குக்கர்ல வச்சு ஒரு ஹை ஃப்ளேம்ல 25 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லா பக்காவா ரெடி ஆயிடும். அப்படியே ஒரு மோமோஸ் எடுத்து டொமேட்டோ சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு மோமோஸ் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க.